ஹாய் எல்லாருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பைபேக்லேயே இல்லுஸ்ட்ரேஷன் 35 அண்ட் 36 பார்க்கலாம். இப்போ 35ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பைபேக் பண்ணுறோம் ஷேர்ஸ் ப்ரீமியம் வச்சு பைபேக் பண்ணா என்ன, டிஸ்கவுண்ட் வச்சு பைபேக் பண்ணா என்ன. இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் 35ல ப்ரீமியம் வச்சு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஷேர் கேபிட்டல் ஆஃப் பீட்டா கோ லிமிடெட் கன்சிஸ்ட் ஆஃப் 1 lakh equity shares of ₹10 each and 25,000 preference shares of ₹100 each, fully called up. Its securities premium account shows a balance of ₹40,000 and general reserve of 7 lakhs. The company decides to buy back 20,000 equity shares of ₹12 each. The company buyback பண்றது எவ்வளோனா 20,000 equity shares மட்டும் buyback பண்றாங்க. இப்போ equity share capital account 20,000 buyback பண்றாங்க. ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ ₹10 தான். இப்போ இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ₹12 கொடுத்துருக்காங்க. அப்போ ₹2 என்னது ப்ரீமியம். இப்போ 20,000 into 10 2 lakhs. Securities premium account debtor 20,000 into ₹2 premium அப்போ 40,000 போட்டிருக்காங்க. இப்போ 2 equity shareholders அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ 20,000 into 12 போட்டிங்கன்னா 2,40,000 ஃப்ரெண்ட்ஸ். தென் நம்ம பே பண்ணணும். இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணணும். அப்போ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ 2,40,000. அப்போ 2,40,000 தான் அவங்களுக்கு பே பண்ணுறோம். தென் ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டேட்டா டு சிஆர்ஆர் அக்கௌண்ட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ ஜென்ரல் ரிசர்வ்ல எவ்வளோ அமௌண்ட் இருக்கு 7 lakhs இருக்கு. அப்போ நம்மளுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறது 2 lakhs தான். இப்போ ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டேட்டா டு சிஆர்ஆர்னு போட்டு 2 lakhs டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தென் இல்லுஸ்ட்ரேஷன் 36 பார்க்கலாம். 36ல டிஸ்கவுண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிசி கோ லிமிடெட் ஹேஸ் அ ஷேர் கேபிட்டல் ஆஃப் 15 lakhs ₹15 lakhs comprising 1 lakh equity shares of ₹10 each and 50,000 8% preference shares of ₹10 each, both of which fully called up and paid up. The company has sufficient general reserve to its credit and to enable it to comply with the legal formalities connected with buyback of shares. It decides to buy back 20% of its equity share capital of ₹9 each. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா பைபேக் பண்றது வந்து 20% ஆஃப் இட்ஸ் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். இப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோ இருக்கு 1 lakh shares இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 1 lakh இருக்கு. அதில் 20% கொடுத்துருக்காங்க. அப்போ 1 lakhல நம்ம 20% போட்டோம்னா 20,000 shares தான். இப்போ 20,000 into 10 ஏன்னா ஷேர் கேபிட்டல் எவ்வளோ ₹10 தான். அப்போ 2 lakhs. இங்கே எவ்வளோக்கு வந்து பைபேக் பண்ணியிருக்காங்க ₹9. அப்போ டிஸ்கவுண்ட் வந்து ₹1 போயிருக்கு. இப்போ 2 equity ஷேர் ஹோல்டர்ஸ் கிரெடிட் சைடு வரணும். டிஸ்கவுண்ட் நீங்கள் கெயின் ஆன் பைபேக்கும் போடலாம். ஏன்னா டிஸ்கவுண்ட் தான் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஆர்எஸ் கேபிட்டல் ரிசர்வும் போடலாம் என்ட்ரியில். இப்போ 2 lakhs into 10 20,000 in 10 2 lakhs 20,000 into 9க்கு தான் அவங்க வந்து பைபேக் பண்ணியிருக்காங்க 1,80,000. பேலன்ஸ் வந்து ₹1 வந்து டிஸ்கவுண்ட். அப்போ 20,000 into 1 20,000 போட்டிருக்கோம். கெயின் ஆன் பைபேக்கும் போடலாம். ஆர்எஸ் கேபிட்டல் ரிசர்வும் நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பேங்க் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணணும். இப்போ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ பே பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கோமோ பைபேக் பண்ணியிருக்கோமோ அந்த அமௌண்ட் தான் அவங்களுக்கு வந்து பே பண்ணணும். இப்போ 20,000 into 9 தான் நம்ம வந்து பைபேக் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த அமௌண்ட் தான் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணுறாங்க 1,80,000. சிஆர்ஆருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஃபேஸ் வேல்யூல தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க ஜென்ரல் ரிசர்வ்ல வந்து சஃபிசியன்ட் அமௌண்ட் இருக்குன்ட்டு. இப்போ ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெப்டார் டு சிஆர்ஆர் அக்கௌண்ட் போட்டு 2 lakhs வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஏன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you in the next video.